கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் எனக்கு கொடுத்த ஒரு பாடலை இந்த வேளையில் பாட இருக்கிறேன். இந்த பாடலை நான் வருஷம் ஒவ்வொரு பாடலை பாடுவேன். ஆனா இந்த வருஷம் நான் பாடே ப்ரிப்பேர் எடுக்கல. ஆண்டவர் எனக்கு தரலையே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் எனக்கு நேற்று காலையில் பிரேயர் வேலையில் எனக்கு ஆண்டவர் ஒரு பாடலை கொடுத்தார். அதுவும் இங்க ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஒரு அம்மா கன்வென்ஷன் மீட்டிங்ல ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க, தெரியுமா? சொல்ல முடியுமா அந்த மெசேஜோட அர்த்தம்? 3 பாயிண்ட் சொன்னாங்க. யாருக்காவது தெரியுமா? ரட்சிப்பின் சந்தோஷம், உலக சந்தோஷம், பரலோக சந்தோஷம். அதை குறித்துதான் தேவன் எனக்கு இந்த பாடலை கொடுத்தார். அதை இந்த வேளையில் நான் உங்கள் மத்தியில் பாட இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். கிறிஸ்து பிறந்தாரே, நம்மில் பிறந்தாரே, கிறிஸ்து பிறந்தாரே, நம்மில் பிறந்தாரே, உலக நற்செய்தி கிறிஸ்து பிறந்தார், மிகுந்த சந்தோஷம் கிறிஸ்து பிறந்தார், உலக நற்செய்தி கிறிஸ்து பிறந்தார், மிகுந்த சந்தோஷம் கிறிஸ்து பிறந்தார், கிறிஸ்து பிறந்தாரே, நம்மில் பிறந்தாரே. சொல்லமா, கிறிஸ்து பிறந்தாரே, நம்மில் பிறந்தாரே, கிறிஸ்து பிறந்தா சந்தோஷமே, நம்மில் பிறந்தா சந்தோஷமே, கிறிஸ்து பிறந்தா சந்தோஷமே, நம்மில் பிறந்தா சந்தோஷமே, கிறிஸ்து பிறந்தாரே, நம்மில் பிறந்தாரே, ரட்சிப்பு தந்தா சந்தோஷமே, கர்த்தருக்குள் என்றும் சந்தோஷமே, ரட்சிப்பு தந்தா சந்தோஷமே, கர்த்தருக்குள் என்றும் சந்தோஷமே, பரலோக நோக்கம் சந்தோஷமே, பரனோடு என்றும் சந்தோஷமே, பரலோக நோக்கம் சந்தோஷமே, பரனோடு என்றும் சந்தோஷமே, கிறிஸ்து பிறந்தா சந்தோஷமே, நம்மில் பிறந்தா சந்தோஷமே, கிறிஸ்து பிறந்தா சந்தோஷமே, நம்மில் பிறந்தா சந்தோஷமே, உலக நற்செய்தி கிறிஸ்து பிறந்தா, மிகுந்த சந்தோஷம் கிறிஸ்து பிறந்தா, உலக நற்செய்தி கிறிஸ்து பிறந்தா, மிகுந்த சந்தோஷம் கிறிஸ்து பிறந்தா, கிறிஸ்து பிறந்தாரே, நம்மில் பிறந்தாரே, தப்புவித்தாரே, நம்மை தப்புவித்தாரே, நன்மை செய்தாரே, நம்மை நன்மை செய்தாரே, உந்தன் சமூகம் சந்தோஷமே, கொடுப்பதில் மிகுந்த சந்தோஷமே, உந்தன் சமூகம் சந்தோஷமே, கொடுப்பதில் மிகுந்த சந்தோஷமே, கிறிஸ்து பிறந்தாரே, நம்மில் பிறந்தாரே, கிறிஸ்து பிறந்தாரே, நம்மில் பிறந்தாரே, கிறிஸ்து பிறந்தா சந்தோஷமே, நம்மில் பிறந்தா சந்தோஷமே, கிறிஸ்து பிறந்தா சந்தோஷமே, நம்மில் பிறந்தா சந்தோஷமே, கவலைகள் வேண்டாம் சந்தோஷமே, பயங்கள் வேண்டாம் சந்தோஷமே, கவலைகள் வேண்டாம் சந்தோஷமே, பயங்கள் வேண்டாம் சந்தோஷமே, துக்கங்கள் வேண்டாம் சந்தோஷமே, கண்ணீர்கள் வேண்டாம் சந்தோஷமே, துக்கங்கள் வேண்டாம் சந்தோஷமே, கண்ணீர்கள் வேண்டாம் சந்தோஷமே, கிறிஸ்து பிறந்தா சந்தோஷமே, நம்மில் பிறந்தா சந்தோஷமே, கிறிஸ்து பிறந்தா சந்தோஷமே, நம்மில் பிறந்தா சந்தோஷமே, உலக நற்செய்தி கிறிஸ்து பிறந்தா, மிகுந்த சந்தோஷம் கிறிஸ்து பிறந்தா, உலக நற்செய்தி கிறிஸ்து பிறந்தா, மிகுந்த சந்தோஷம் கிறிஸ்து பிறந்தா, கிறிஸ்து பிறந்தாரே, என்னில் பிறந்தாரே, கிறிஸ்து பிறந்தாரே, உன்னில் பிறந்தாரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாக இந்த நாளிலும். இதுல ஒரு முக்கியமான சம்பவம், அவங்க 3 பாயிண்ட் தான் சொன்னாங்க. ஆனா இதுல நான் எக்ஸ்ட்ரா ஆண்டவர் கொடுத்த ஒரு 4 பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த தப்பு வித்தா சந்தோஷமேன்னு ஒரு 2வது ஸ்டான்ஸா பண்ணேன். அந்த தப்பு வித்தாருங்கிறது யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்துல
இஸ்ரவேல் ஜனங்களை மோசையை கொண்டு தப்புவித்தார். அந்த வேலையில தான் மோசை சொல்றான், அவங்களுடைய மாமனாரிடம் எங்களை தப்புவித்து கொண்டு வந்தார், அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன் என்கிறார். அதே வேளையில் அவர் சொல்றார், உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதுலயும் சந்தோஷப்படுறாங்க. அதுதான் அந்த வார்த்தை, என்னை தப்புவித்தாரே சந்தோஷமே, நன்மை செய்தாரே சந்தோஷமே, உந்தன் சமூகம் சந்தோஷமே. இன்னொரு வசனம் இருக்குது, அது உபகமத்துல இருக்குது, உந்தன் சமூகம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்னை தப்பி வைத்திருக்கிறார், இஸ்ரவேலிலிருந்து கொண்டு வந்து பார்வோனிடந்து இங்க கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி, அதுல நன்மை செய்ததுனாலையும் என்னை தப்பு வைத்ததுனாலையும் நான் உந்தன் சமூகத்திலே சந்தோஷப்படுகிறேன். கொடுப்பது சந்தோஷம். எல்லாரும் எங்க கொடுக்கணும், தேவனுக்கு கொடுப்பதில் அந்த மிகுந்த காணிக்கைகளை கொடுத்தார்களாம், அதுல சந்தோஷம் அடைந்தார்களாம். அதுல இன்னொரு 4 பாயிண்ட், கவலைகள் வேண்டாம், அடுத்த நாளை குறித்து கவலைப்படக்கூடாது அந்த வசனமும். அடுத்த பயங்கள் வேண்டாம், நம்ம பேதுரு பயப்பட்டாரு, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்படுகிறார், அது ஒரு வசனம். துக்கங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், அது ஒரு வசனம். எல்லாமே வசனம் தான். தேவன் இந்த வசனங்கள் மூலியமாக என்னை பாட வைத்தார், அதற்காக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேங்க்யூ.